இது மட்டும் இல்லாமல் மாமிசங்கள், அதாவது மாமிசம் விற்கிறதால மாமிசம் சாப்பிட்றதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனா மக்கள் வந்து நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாமிசம் இருக்கு இல்லையா, அந்த மாமிசத்தை வந்து விற்கக்கூடாது, அந்த கடைகளை வந்து கம்பல்சரி மூடி இருக்கணும் அப்படின்னு ஒரு தடையும் வந்து விதிச்சிருக்காங்க. இந்த மாமிச தடையினால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்பரேட்ஸ் எல்லாம் சேர்ந்து, கார்பரேட்ஸை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும்ல, எதுவுமே வேஸ்ட் ஆக்க விட மாட்டாங்க. ஸோ இந்த பொருள்லாம் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதா சில பேர் வந்து அச்சமடைகிறாங்க. ஏர்போர்ட்டில் என்னதான் மனுஷங்களை வந்து தீவிரமாக செக் பண்ணி உள்ள அமைச்சாலும் அந்த அளவுக்கு வந்து உணவுப் பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த மாதிரியான செக்கிங்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான வெளிநாட்டு பொருட்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீனாவில் இருக்க மக்கள் வந்து முழுக்க வெஜிடேரியனாக மாறிட்டாங்க. ஸோ வந்து ஏன்னா மிருகங்கள்லேருந்து பரவுது அப்படின்னு சொன்னால, ஸோ இப்போ அங்கே இருக்க அந்த பழங்கள், காய்கறிகள், அப்புறம் வந்து சிக்கன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கார்பரேட்டோட மூளை அப்படின்றது எதையுமே வேஸ்ட் பண்ணாது, வேறு நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உணவுகளை வந்து நம்ம ஊருக்கு வரும்போது இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் நம்மளோட நிலைமை என்னென்னு. கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த மாமிசங்களை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க. ஸோ இந்த சிக்கன் அந்த மாதிரியான விஷயங்கள், ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான மாமிசங்களை சாப்பிடாதீங்க. அப்புறம் இந்த வெளிநாட்டு உணவு கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவறுங்க கொஞ்ச நாடுகளுக்கு. இந்த செய்திலாம் வந்து ஓஞ்சி முடியட்டுமே, இந்த நோயெல்லாம் சரியாயிடுச்சு, இதுக்கு வந்து மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிடும், ஒரு தகவல் வர வரைக்கும் வந்து நம்ம பொறுமையாக இருப்போமே. இந்த உணவு சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மள நிறைய பேர் வீட்டில் சாப்பிட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாமிசம், அதுவும் முக்கியமாக இந்த சிக்கனை வந்து தவிர்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். என்னடா எங்களை பயம் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, முதல்ல இந்த பயத்தை விடுங்க. ஸோ பயம் அப்படின்றது தான் ரொம்ப நம்ம விட வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம், பயப்படக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சளி, ஜுரம் இந்த மாதிரியான தீவிரமான எதனா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, நீங்கள் அதிகமாக வெளில சாப்பிட்றவர், அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கெலாம் வந்து அதிகமாக போயிட்டு வரவர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடனே செக் பண்ணுங்கள். ஸோ எதனா வந்து அறிகுறிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஜுரம், சளின்னா வந்துச்சுன்னா வந்து உடனே செக் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊரில் வந்து காய்கறிகள்லாம் நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குறது கிடையாது. ஸோ அந்த பிரச்சனை அங்கே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த கோழிகள், இந்த மாதிரியான இறைச்சிகளில் வந்து இது கலக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முக்கியமாக சிக்கன், அப்புறம் வந்து மீன்கள். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சைனாவில் பாம்பு கறி மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா மிருகத்தையும் வந்து சைனா மக்கள் வந்து சாப்பிடுவாங்க. சில சமயங்களில் வந்து பச்சையும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாம்பை பச்சையாக சாப்பிட்டதுனால தான் இந்த வியாதி வந்து பரவனதாக ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. ஆனால் பாம்பெல்லாம் ஆராய்ச்சி பண்ண பிறகு தெரிஞ்ச ஒரு விஷயம், கொரோனா, அதாவது இந்த நாவல் கொரோனா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வைரஸ் வந்து பாம்பு கிட்ட இருந்து மனுஷங்கிட்ட பரவலை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இது எங்கேருந்து பரவி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வௌவாலை சாப்பிட்றது வந்து இப்போ கொஞ்ச நாட்களாக வந்து சைனாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. நம்ம இந்த டிக்டாக்லலாம் வந்து சிக்கன், மட்டன் அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வீடியோவில் ஃபேமஸ் ஆகிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோ போடுறது, இந்த மாதிரி வந்து ஃபேமஸ் ஆகிறது வந்து கொஞ்ச நாள் வந்து பயங்கர ட்ரெண்டான ஒரு விஷயமா வந்து சைனாவில் இருக்குது. இப்போ நம்ம சிக்கனாக இருக்கலாம், இல்லை மட்டனாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த முட்டை, ஸோ இந்த மாதிரி மீன்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போலாம் வந்து நம்ம பண்ணைகளை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து நம்ம பத்திரமா வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், வௌவால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வளர்க்கலாம் முடியாது. இது வந்து ஒரு வைல்ட் அனிமல். ஸோ நம்ம காட்டில் வந்து டேரெக்டாக வந்து பிடிச்சிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் இதுக்கு என்ன வியாதி தாக்கப்பட்டு இருந்துச்சுன்னா, அதுவும் பார்த்திங்கன்னா வந்து சைனா மக்கள் வந்து எதுவுமே வந்து ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க நம்மள மாதிரி. மற்ற நாடுகள் மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து டீப்பாகலாம் வந்து பாயில் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் வந்து சைனா மக்கள் கிடையாது. அதை வந்து அரைகுறையாக வேக வச்சு சாப்பிட்டா தான் அதில் வந்து சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதனால தான் இந்த வியாதி வந்து பரவி இருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வருது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தினா கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நன்றி.